வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் டூ ஒன் ஃபீல் இட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கிச்சடி. சேமியா கிச்சடி எப்படி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செய்கிறதும் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எந்த எண்ணெயில் வறுக்கிறோமோ அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் அப்படியே அந்த சேமியாவில் இருக்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய்யில் வறுத்தாலும் வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடையும் நான் 1 டம்ளர் சேமியா உள்ளே சேர்த்து நான் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கருக விட்டுறாதீங்க, பார்த்து வருங்க, எண்ணெய் நல்லா டக்குன்னு கருகிடுவது. சேமியா வறுத்துருக்கன்னு போட்டாலும் நீங்கள் இன்னொரு தடவை வறுத்துக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெயை விட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோனையும் ஒரு துண்டு பட்டை, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ ஒரு அரை இன்ச் சைஸ் பட்டை போட்டிருக்கேன். பட்டை நல்லா ஃப்ரை ஆனோனையும் கடுகு உள்ளே சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சோனையும் நான் இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்தும், பச்சை மிளகா நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஒரு 3 பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனோனையும் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் தக்காளி அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். புளிப்பு ரொம்ப வேண்டாம் இதுக்கு. ஸோ புளிப்பான தக்காளியாக இருந்தால் சின்னதாக சேர்த்துக்குங்க. நான் அதனால் அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி இது புளிப்பாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, அதனால் உடனே காய்கறி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோனையும் நம்ம தண்ணி இழந்து விட்டுக்கலாம். 1க்கு 2 தண்ணி. ஸோ இப்போ நம்ம 1 டம்ளர் போட்டிருக்கோம், அதனால் 2 தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. தண்ணியெலாம் இருத்து பாருங்கள், தண்ணியெலாம் இருத்து நல்லா பொலன்னு இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நான் நெய்யில் விடலை. இப்போது நம்ம சேமியா ரெடி. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பொலன்னு நம்ம சேமியா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் டூ அண்ட் ஃபீல் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கிறக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.